இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். 1 யோவான் 5:17 அநீதியெல்லாம் பாவம். யாக்கோபு 4:17 ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்குது. அந்த நன்மையான காரியங்கள் என்ன என்பதை மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் அதிகாரங்களில் படிக்கும்போது அந்த நற்கிரியைகளை நாம் செய்யும்போது அது நீதியாக கருதப்படும். அது செய்யாமல் கீழ்ப்படியாமல் போகும்போது, கீழ்ப்படியாமல் இருந்தால் அது பாவமாக கருதப்படுகிறது. ரோமர் 14:23 விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. அப்போ அந்த கட்டளை சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி கிரியைகள் செய்யும்போது அது நீதியாக கருதப்படுகிறது. அப்போ அநீதியெல்லாம் பாவம் என்று சொன்னால் அந்த நீதி என்ன என்பதை பார்க்கலாம். யாக்கோபு 2:23 அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிட்டு அவன் தேவனுடைய சிநேகிதன் என எண்ணப்பட்டான். யாக்கோபு 2:24 ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினால் மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்கள். ஆதியாகமம் 15:5-6 ஆபிரகாமுடைய விசுவாசத்தையும் கிரியைகளையும் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. ரோமர் 10 விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ அந்த வசனத்தை கேட்டு அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி கிரியைகள் செய்யும்போது அது நீதியாக கருதப்படுகிறது. அதே யோவான் 6:63 ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவர்களாக நம்ம வாழ வேண்டியதாக இருக்கிறது. எபேசியர் 2:10 ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தை உங்களில் இருக்க கடவுது. ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையை ஜீவனும் சமாதானமுமாய் இருக்கிறது. ரோமர் 8:7 எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அப்போது இயேசுடைய நியாயப்பிரமாணங்கள் புதிய கட்டளைகள் 2 கொடுத்திருக்கிறார். அது மத்தேயு 22:37-38 சொல்லப்பட்ட அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நம்ம கிரியைகளை செய்யும் போது அது நீதியாக கருதப்படுகிறது. அப்போஸ்தலர் 10:38 நசீரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றித் திரிந்தார். அதே நன்மைகள் நாம் செய்யும்போது அது நீதியாக கருதப்படுகிறது. அதையே மத்தேயு 25:31-46 அந்த நன்மைகள் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த நன்மை செய்தவர்கள் நீதிமானாக கருதப்பட்டிருக்கிறார்கள். அப்போது அந்த கிரியைகளை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே மார்க்கு 16:17-20 அதே பிசாசுகளை துரத்துறது, வியாதியஸ்திர குணமடைக்கிறது, எல்லா இதுவும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கும். இதுவே நீதியாக கருதப்படுகிறது. இந்த கிரியைகளை நாம் செய்து இதன்படி வாழ்வோமாக. இயேசுவின் நாமத்தினால